என் பேர் மணி ஐயா. நான் கும்மிடிப்பூண்டிலேருந்து வரேன். நான் ஐயா கிட்ட கொஞ்சம் கேள்வி. ஐயா, இந்த உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பொருளங்களா கட்டி விற்கிறாங்க ஐயா. இதனால மக்களுக்கு பல நோய்கள் வருது. இதை தவிர்க்க முடியுமா ஐயா? நல்லா ஐயா சொன்ன மாதிரி அந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை விதிகள் 2011 கேரி பேக்ஸ் வந்து இந்த ஃபுட் மெட்டீரியலை கொண்டு போகக்கூடாது பேன் பண்ணியே இருக்காங்க. டோட்டலி ஸ்டாண்ட் அது கொண்டு போகவே கூடாது. ஆனா அது செயல்பாட்டுக்கு வந்ததா தெரியும். செயல்பாட்டுல என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம கொடுக்க சொல்லி இப்ப வந்து மாஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்குமே வந்து சர்க்குலர்லாம் இருந்துச்சு. இப்ப ரெகுலரா மாஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா உணவுப் பொருட்களை எடுத்து செல்கின்ற பிளாஸ்டிக் பொருட்கள் முழுவதுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. என் பேர் ஷர்மிளா. நான் திருவட்டூர்லேருந்து வரேன் ஐயா. ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஐயா, நீங்க சொல்ற மாதிரி அது வித்துட்டு தான் இருக்காங்க, கெடுதல் அதுல இருக்குதான். இருந்தாலும் வந்து இப்போ விவரம் தெரியாத நிறைய பேர் வந்து தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு அதையே வந்து மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அது படிப்பறிவு இல்லாதவங்க கூட அதை செய்யறாங்க, படிச்சவங்களும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தடுக்க என்னதான் வழி ஐயா? இந்த உலகம் வந்து நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம விரும்புறோமோ விரும்பலையோ தண்ணீரை ஒரு பண்டமா மாத்திருக்கான். தண்ணீரை ஒரு பண்டமாக விற்பனை பொருளாக. தண்ணீர் இல்லாத, அதாவது ஒரு கவிஞன் எழுதியிருக்கான், காதல் இல்லாத கூட ஒருவன் வாழ்ந்து செத்து போகலாம், ஆனால் தண்ணீர் இல்லாமல் ஒருவனாலும் வாழ முடியாதுன்னு ஒரு கவிதை இருக்கு. ஒரு வெளிநாட்டுக்காரன் எழுதியிருக்கான். அப்ப தண்ணீர் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு அடிப்படை தேவை. இந்த தண்ணீரையே பாட்டில் தான் அடைத்து வைப்போம் என்று திமிர் பிடித்து அலைகிறவரை நாம் என்ன என்று சொல்வது? உலகம் முழுவதும், இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பாட்டில தான் தண்ணி வாங்கி குடிக்கணும் எல்லாரும். பித்தளை பாத்திரத்துல தண்ணி வச்சு குடிச்சா அதாவது நோய் கூறுகளே அதுல உருவாகாது. எல்லார் வீட்லயும் பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரத்துல தண்ணி வச்சு குடிப்போம். இன்றைக்கு ஒரு வீட்டுல கூட பித்தளை பாத்திரம் கிடையாது, பிளாஸ்டிக் தான். அதாவது வாழ்க்கையை நாம் தீர்மானிப்பதில்லை. இன்னொன்று, அவங்க கேட்ட கேள்விக்கு படித்தவங்க படிக்காதவங்களை வச்சு அறிவு கிடையாதுங்க. வாழ்க்கைக்கு தேவையானதை கற்றுக் கொடுக்கிற கல்விக்கூடங்களே இன்றைக்கு கிடையாது. ஐயா வணக்கம். எம்பி சந்தியா, ட்ரிப்ளிகேன்ல இருந்து வரேன். பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தினா நோய் வரும்னு சொல்றாங்க. ஆனா அந்த நோயை தீர்க்கும் மருந்தே வந்து பிளாஸ்டிக்ல தான் வருது. இது பத்தி உங்க கருத்து? இந்த பிளாஸ்டிக் வந்து வேறு பொருட்களையும் உருவாக்க முடியும் என்ற ஒரு நிலை வந்ததுன்னா அதுல மாத்தி நம்ம தரலாம். தர வரைக்கும் இதை வந்து ஒரு வகைப்படுத்த வேண்டும். அதாவது மிக கொடிய கிருமிகள், அதாவது நச்சு பொருட்களை உருவாக்கக்கூடிய பிளாஸ்டிக், குறைவான நச்சு பொருட்களை உருவாக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருள்னு வகைப்படுத்தி பயன்படுத்திக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நம்ம அதில் போக முடியும். நாம் விரும்புகிறோம் இந்த உலகம் வந்து இவ்வளவு கசப்பா இருக்குதுன்னு, அதுக்காக நம்ம செத்து போறதில்ல, இருந்து போராடிதான் மாற்ற வேண்டும். வணக்கம், என்னோட பேர் சுரேஷ். நான் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவன். கார்த்திகேயன் ஐயா கிட்ட என்னோட கேள்வி. ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா சோமாலிய நாட்டு மக்கள் வந்து அதிகப்படியா வந்து கடல் கொள்ளையில ஈடுபடுறாங்க அப்படின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் அவங்களோட கழிவுகளை வந்து அவங்களுடைய கலை எல்லையில வந்து கொட்டினதுக்கு தான் முக்கிய காரணம். அதனால தன்னுடைய வாழ்வாதாரமா இருந்த கடல் வளம் பாதிக்கப்பட்டுருச்சு. இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கோவ நதிக்கரையில இருந்து நிறைய நெகிழி கழிவுகள் வந்து இன்னைக்கு வந்து கடல்ல போய் சேருது. சோமாலிய நாட்டுக்கு வந்த அதே பிரச்சனை நாளைக்கு நம்ம நாட்டுக்கும் வரலாம். சரியா? இத பத்தின ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இதை மெத்தனம் படிச்ச உங்க அறிவியலாளர்களுக்கு இந்த ஒரு விழிப்புணர்ச்சி வந்து மக்களுக்கு நீங்க கொண்டு போயிருக்கீங்க. இந்த விழிப்புணர்ச்சியை அரசாங்கத்துக்கு சொல்லி இருக்கீங்களா? ஒருவேளை நீங்க சொல்லி இருந்தோம், அது சீர் செய்ய அரசாங்கம் முன் வரலையா? இதுதான் என்னுடைய கேள்வி. மிக அருமையான கேள்வி. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, திடக்கழிவு மேலாண்மை விதிகள் ஐயா சொன்ன மாதிரி 2000 விதிகள் வந்து 2000 தான் வந்தது. கிட்டத்தட்ட 2013 வருடங்கள் ஆகிவிட்டது. ஒரு முக்கியமான ஒரு திடக்கழிவு மேலாண்மையை நம்ம ஏன் ஒரு முழுமையா செயல்படுத்த சயின்டிபிக்கா ஃபுல்லா ஏன் பண்ண முடியல அப்படின்னா, இந்த மாதிரி இடர்பாடுகள். ஒவ்வொரு பொருள்களையும் நம்ம வீடுகளை உபயோகப்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளையும் வந்து நம்ம சரியானபடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நம்ம தாக்கத்தை வந்து ரீசைக்கிள் பண்ற மாதிரியோ, இல்லைன்னா அந்த பொருள்களை வாங்காமையே தவிர்க்கிற மாதிரியோ, இல்லைன்னா அந்த பொருள்களை வந்து உபயோகிக்கும் பொழுது அதை எப்படி வந்து விஞ்ஞான முறைகளை வெளியேற்ற வேண்டும், அப்படி அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம மனசுல ஒரு மைண்ட் செட் இன்னும் இது வரைக்கும் அந்த ஒரு தாக்கமே வரல. அதுதான் ஒரு முக்கியமான காரணம். பாத்தீங்கன்னா திடக்கழிவுகளை வந்து முழுமையாக விஞ்ஞான முறையிலே வெளியேற்ற முடியும்.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கழிவுகளையும் வந்து பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து மறுசுழற்சி செஞ்சு அதுல இருந்து இன்னைக்கு ஆயில் எடுக்க முடியுது, நேனோ கார்பன் யூஸ் பண்ண முடியுது, ஈவன் ஃபெர்டிலைசரே பண்ண முடியுது. அந்த அளவுக்கு வந்தாச்சு. இந்த தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தடை பண்ணியாச்சு, ரீசைக்கிள் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கு நம்ம வந்து மைண்ட் செட் இன்னும் வரல. நம்ம ஏன் வந்து அதை உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம அங்க போறோம். நம்முடைய வாழ்வினுடைய நடைமுறைகளை வந்து சயின்டிபிக்கா நம்ம போனோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து எந்த பொருளுமே வந்து எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் நம்ம நிச்சயமாக வந்து கையாளுகிற முறையில தான் இருக்கு. அதாவது குப்பைகளை வந்து விஞ்ஞான முறையில நம்ம வெளியேற்றலாம், இல்லைன்னா குப்பையே இல்லாத நகரமாக நம்ம மாற்றுவதற்கு நம்ம மனத்தை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம ஜெயிக்கலாம். சார், என்னோட பேர் செல்வி. நான் வியாசார்பாடி பாரதி நகர்ல இருந்து வரேன். என்னோட கேள்வி சார் கிட்ட. சார், இப்போ அரசாங்கத்துல வந்து பிளாஸ்டிக் தார் ரோட் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால பூமிக்கு எதுவும் பாதிப்பு இல்லையா? இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து ஷெட் பண்ணி பொடி பொடியா அதை வந்து மாத்தி அதை வந்து அந்த தாரோட சேர்ந்து அதை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு மாசம் மாத்தி தான் கொண்டு வந்து அதை போடுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா லீச்சேட்ஸ் கூட வர்றதில்ல. மற்ற சாதாரண தார் ரோட்ல கூட பார்த்தீங்கன்னா அப்பப்ப மழை காலம் வந்து பிரேக்ஸ் வருது. இதுல வந்து நீடிக்கும் தன்மை அதிகமா இருக்குது. இதுல வந்து பெர்குலேஷன்ஸ் அதிகமா இல்லை. இதுல இருந்து சாலிபிலிட்டி எதுவுமே இல்லை. சாலிபிளா லீச் பண்ணி கொண்டு போறக்கூடிய தன்மை வந்து தாருக்கோ இல்லைன்னா பிளாஸ்டிக்கோ இல்லை. அதான் உண்மை. அதனால ஒன்று அதில் வந்து சிரமங்கள் ஒன்று. அந்த கருத்துக்கு பிளாஸ்டிக் ரோட்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு வந்து என்னோட கருத்து என்னன்னா, அதை வந்து இன்னைக்கு கொட்ட முடியல, அப்படியே எல்லாத்தையும் கொட்ட முடியல, அதை வேற மாதிரி கொட்டுறதுக்கான ஒரு சின்ன பயன்பாடு, அவ்வளவுதான். அது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஓப்பனா பப்ளிக்கா பண்றதுக்கு பதிலா அதை டெக்னாலஜி மூலமா பண்றோம் அப்படிங்கறத சொல்றதுக்காக. ஆனா அதுல நிறைய பாதிப்புகள் இருக்கு. இதுல ரெண்டு வகையான பாதிப்பு இருக்கு. ஒண்ணு, அங்க வேலை செய்யறாங்க பாருங்க, அங்க ரோடு போடுறதுக்கு அவங்களுக்கு அங்க உடனே அங்க பாதிப்பு இருக்கு. ஏன்னா அந்த பிளாஸ்டிக் அந்த பிட்டுமினோட கலக்கும் போது அந்த டெம்பரேச்சர்ல இன்னைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பான இதுக்கு மாஸ்க் கிடையாது, இது கிடையாது, அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. ரெண்டாவது, அதை நம்ம ரோடு இது பண்ணும்போது அந்த வேர் அண்ட் டயர் இருக்கு, ரோடு தேஞ்சு போகும். கண்டிப்பா தேஞ்சு போகும்போது அந்த பிளாஸ்டிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து அது அப்படியே உதிர்ந்து கண்டிப்பா நிலத்தடி நீருக்கோ அதுல இருந்து வரக்கூடிய கெமிக்கல்ஸோ கண்டிப்பா லீச் ஆகும். அந்த ஒரிஜினல் சின்டுமின் அந்த டெக்னாலஜில வேணா அந்த லீச்சிங் தன்மை இருக்காது. ஆனா இப்ப நம்ம பண்ற இந்த டெக்னாலஜி மூலமா அந்த கண்டிப்பா அந்த லீச்சிங் தன்மைகள் இருக்கும். அது சென்ட்ரல் ரோட் காங்கிரஸ் அதை வந்து இன்னும் அந்த ரோட்ஸ் இதுவும் அப்ரூவ் பண்ணல. அதை அப்ரூவ் பண்ணப்புறம் மேற்கொண்டு இது வந்து சாத்தியமா இல்லையாங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் இது வந்து நம்ம. ஐயா வணக்கம், என் பேர் பானு, நான் சென்னையில இருந்து வரேன். சங்கர் ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். வணக்கம் ஐயா. ஐயா, ஒருவரை திட்டமிட்டு கொன்றாங்கன்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கறாங்க. அதே மாதிரி நம் சமூகத்திற்கு சீரழிகின்ற பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிப்பவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அதாவது இப்போ வந்து பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கிறதுன்றது வந்து ஒரு தொழிலை நாங்க செய்யறோம்னா அரசாங்கம் தடை செய்யப்பட்ட தொழிலை வந்து நாங்க செய்ய முடியாது. இந்த தொழில் பிளாஸ்டிக் தொழில் என்பது மத்திய மாநில அரசுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். குப்பை பிரச்சனைகளை வந்து நீங்க தீர்க்காம அந்த பிரச்சனைக்கு பிளாஸ்டிக் மேல மட்டும் பழி போட்டு நீங்க வந்து அதை ஒதுக்கி அதை தடை செஞ்சா எல்லாம் முடிஞ்சிடுன்றது வந்து கண்ணை மூடிக்கின்னு நம்ம வந்து ஒரு தப்பான உலகத்துல இருக்கிறோன்றதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, என் பேரு ஷாலினி, நான் சென்னையில இருந்து வரேன். ஐயா கிட்ட ஒரு கேள்வி. இப்போ கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டத்திலாம் பிளாஸ்டிக் பொருட்களை தடை செஞ்சுட்டாங்க. ஆனா இன்னும் சில மாவட்டங்கள்ல இதை தடை செய்யல, இதுக்கான ஒரு எந்த எஃபெக்டும் எடுக்கல. அது ஏன்? அதாவது இப்ப மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம், மாநில மாசு கட்டுப்பாடு வாரியம், வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட், என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் பிரகாரம் என்ன சட்டங்கள் இது பண்ணுமோ அந்த சட்டங்களை வந்து மறுசுழற்சி மேலாண்மை மூலம் நாங்கள் பண்ணிட்டோம். அதுதான் மக்கள் கையில தான் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அந்த சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கிட்டையும், சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்டையும், எல்லாத்தையும் இணைந்து செயல்படுற மாதிரி கவர்மெண்ட் சேர்ந்து இணைப்பட்டு செயல்பட்டால் நிச்சயமாக வந்து எந்த ஒரு திடக்கழிவு மேலாண்மையும் வந்து சிறப்பாக செயல்படுத்த முடியும். ஐயா, என்னோட பேர் சுரேஷ், நான் பட்டுக்கோட்டையில வந்திருக்கேன். என்னோட கேள்வி ஐயாட்ட கேட்கிறேன். அவர்கிட்ட, ஐயா, பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி பண்றவங்களுக்கு, விற்பனை பண்றவங்களுக்கு தடை விதிக்காம பயன்படுத்துற மக்களுக்கு தடை விதிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? சரியான கேள்வி. இந்த கருத்தோட தான் பார்த்தீங்கன்னா மாசு கட்டுப்பாடு வாரியமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு
சே நோ டு பிளாஸ்டிக்ஸ். ஐயாவுக்கு தெரியும். நோ பிளாஸ்டிக்ஸ், சே நோ டு பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். பிளாஸ்டிக் பொருள்களை தவிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் ஸ்லோகன் ஆரம்பித்தான். வேண்டான்னு சொன்னா தான் அட்லீஸ்ட் வந்து ரீசைக்கிள் மெக்கானிசத்துக்காக மக்களுடைய மைண்ட் செட் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏன் பேன் பண்ணக்கூடாதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த மேனுபேக்சரிங் பேசிக் ஹியூமன் ரைட்டை மேனுபேக்சரிங் பண்றத வந்து யாரையுமே தடை செய்ய முடியாது. இந்த பொருள் வந்து மக்களுக்கு உயர்படுத்த, இதனுடைய பொருள் மூலமாக இந்த தாக்கம் இருக்கிறது, இதனால வந்து இந்த பொருளை வந்து நீங்க வந்து உபயோகப்படுத்தினால் உங்களுடைய சுகாதாரத்திற்கு கேடு அப்படிங்கிற அளவு தான் சொல்ல முடியும். இதை உபயோகப்படுத்துவதும் உபயோகப்படுத்தாமல் இருப்பதும் மக்களுடைய கையில் தான் இருக்கு. ராஜேஷ் ஐயா, நீங்க சொல்லுங்க. இறுதியா இந்த நம்ம மக்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் முன்னமே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்ஸ மத்த இஷ்யூவோட குழப்பாம நம்ம கொஞ்சம் தீவிரமா அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். என்னோட கருத்து என்னன்னா, சில வகையான பிளாஸ்டிக்ஸ், குறிப்பா பிவிசி போன்ற நச்சு வாய்ந்த பிளாஸ்டிக்ஸ கண்டிப்பா தடை செய்யணும். அதே மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்ஸ இன்னைக்கு தடை செய்யலாம். ஏன் தடை செய்யலாம்? அதனால யாருக்கும் வந்து பெரிய பாதிப்பு ஏற்படாது. இன்னைக்கு இல்லைன்னா அது வந்து நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது. த்ரோவே பிளாஸ்டிக்ஸ் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை நம்ம பாட்டு நடந்துட்டு போறோம். அதனால த்ரோவே பிளாஸ்டிக்ஸும் பிவிசியும் கண்டிப்பா வந்து தடை செய்யணுங்கிறது என்னோட கருத்து. ரெண்டாவதா, நடைமுறையில இன்னைக்கு என்னெல்லாம் பிளாஸ்டிக்ஸ் வந்து உபயோகமா இருக்கு, மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து அதுல இருந்து சரி, எலக்ட்ரானிக்ஸ், நிறைய ஒரு செக்டர்ல வந்து இன்னைக்கு நம்மளுக்கு பிளாஸ்டிக்ஸ் தேவைப்படுறது. அதெல்லாம் வந்து நம்ம எப்படி பயன்படுத்தும் போது நச்சு வெளி வராம பாத்துக்கிறது, அதே மாதிரி அதை எப்படி மறுசுழற்சி செய்யறது, தொழிற்சங்கங்கள் வந்து சேர்ந்து அதை எப்படி ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எப்படி அமலுக்கு கொண்டு வருது, அதெல்லாம் வந்து நம்ம வந்து விவாதிக்கணும். அது அரசாங்கம் அதுக்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். சோ இதை வந்துதான் வந்து என்னோட ஃபார்முலாவா நான் வைப்பேன். இன்னைக்கும் வந்து நான் சொல்றது என்னன்னா, பிளாஸ்டிக்ஸை வகைப்படுத்தி கட்டமா வந்து அதை குறைச்சிக்கலாம், தேவையானது மட்டும் வச்சுக்கலாம், மற்றதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து மாற்று பொருட்கள் இன்னைக்கு இயற்கையா கிடைக்கிறது, அதை தாராளமா நம்ம யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அதுக்கு தேவையான அரசாங்க ஒரு சப்போர்ட்டும் மக்களோட ஒரு விழிப்புணர்ச்சியும் இருந்தா கண்டிப்பா வந்து இதை நம்ம அமல் பண்ணுவோம். ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. முதல் தடவையாக மக்கள் முன்னாள் அரங்கத்துல வந்து பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தீங்கு, அதை பற்றி வந்து மறுசுழற்சி மேலாண்மை மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களுடைய நன்மை தீமைகளை எல்லாம் மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம அலசி நம்ம பேசியிருக்கோம். மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து நம்ம தமிழக மக்களுக்கு வந்து சென்றடைங்கிறது தான் முக்கியம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த இதுல இந்த பிரகாரம் பாத்தீங்கன்னா, ரங்கராஜன் சொன்ன மாதிரி இந்த படிப்படியாகவே அரசாங்கமும் பாத்தீங்கன்னா 20 மைக்ரான்ஸ் பேன் பண்ணோம். இப்போ 40 மைக்ரான்ஸ், ஈவன் இப்போ அடுத்து 60 மைக்ரான்ஸுக்கு வந்து நாங்க தமிழக அரசு வந்து ப்ரொபோசல்ஸ் கொடுத்துருக்கோம். நாங்க கவர்மெண்ட்ல வந்து அதை இன்னும் வந்து எக்ஸாமினேஷன்ஸ்ல இருக்கு. இந்த தூக்கி எறியப்படும் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தடை செய்யணுங்கிறதுல வந்து யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. அதுல வந்து நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு இருந்தா நிச்சயமா செய்யணும். ஐயா, நீங்க சொல்லுங்க. பிளாஸ்டிக் விட்டா வேற வழியே இல்லை அப்படிங்கிறீங்களா? அதாவது நான் முதல்ல சொன்னதுதான், மாற்றங்கள் உருவாக்கினே இருக்கும். பிளாஸ்டிக்கை விட ஒரு சிறந்த பொருள் வந்தா பிளாஸ்டிக் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். பிளாஸ்டிக் மாற்று இல்லைன்னு நான் எப்பவுமே சொல்லல. என்னை விட ஒரு சிறப்பான ஒருத்தர் வந்தா என்னுடைய பதவி போயிடும், அவரு வந்து உட்காருவாரு. அது இயற்கையான விஷயம். அதாவது ஒரு எய்தவன் இருக்க அம்பை நோவது போல பொதுமக்களும் ஒரு அரசும் செய்ய வேண்டிய ஒரு பணியை செய்யாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு பொருள்தான் இந்த குப்பை பிரச்சனைக்கே காரணம் என்பதை போல் குறிப்பிடுவதுதான் மிகப்பெரிய மன வருத்தத்தை எனக்கு ஏற்படுத்துகிறது. எதனால நான் சொல்றேன்னா, பிளாஸ்டிக்கை வந்து உபயோகப்படுத்தாம தடை செய்யறது கொள்றதுனால பிளாஸ்டிக்குக்கோ எங்களை மாதிரி உற்பத்தியாளர்களுக்கோ ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அது வந்து இந்த இந்திய பொருளாதாரத்தையே பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா அதே நேரத்துல பிளாஸ்டிக்னால பிரச்சனை, அதாவது உடல் நல பாதிப்பு வருதுன்னா அதை நான் கண்டிப்பா ஏத்துக்குவேன். என்னுடைய ஒரு இவ்வளவு நான் 35 வருஷமா இந்த தொழில இருக்க, தொழிலாளர்கள் இருக்காங்க, அத விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சாங்கன்னா நான் ஒத்துக்கணும். நானே வந்து அந்த பிளாஸ்டிக் எதிர்ப்பா இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஆனா வெறும் பிளாஸ்டிக் வந்து எதிர்க்கிறதே ஒரு நாகரிகன்ற ஒரு முறையில அதை எதிர்க்குதுன்றது அந்த ஒரு கோணத்தை தான் நான் வந்து எதிர்க்கிறேனே தவிர
ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்யா. இன்னைக்கு வந்து அந்த கப்பு இருக்கு இல்லையா, நம்ம டீ குடிக்கிற கப்பு, இங்க கூட எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருக்கிறாங்க டீ குடிக்கிற கப்பு. அந்த கப்புனுடைய விலை வந்து எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க நீங்க? பிளாஸ்டிக் கப்புனுடைய ஒரு கப்புனுடைய விலை 10 பைசா. இன்னைக்கு ஒரு பிச்சைக்காரங்கிட்ட கூட நீங்க வந்து ₹1 கம்மி போட்டா சீன் போயிட்டு போயிடலாம். 10 பைசாவுக்கு ஒரு பொருள் புதுசா செஞ்சு உங்களுக்கே கொடுக்கிற ஒரு டெக்னாலஜின்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதனால வந்து நிறைய வந்து இத பத்தி தப்பான அபிப்பிராயங்கள் இருக்கு பிளாஸ்டிக்கை பத்தி. அந்த ஒரு தப்பான அபிப்பிராயத்தை வந்து எல்லாரும் மக்கள் முன்னாடி சொல்றதுக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த தினத்தந்தி டிவிக்கும் இந்த அருமையான மக்களுக்கும் கூட இருந்த என்னுடைய எல்லா சக நண்பர்களுக்கும், முக்கியமா நண்பர் சீமான் அவர்களுக்கும் என்னுடைய தொழில் சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவிக்கிறேன். அமுதனையா நீங்க சொல்லுங்க. ஏன்னா ரொம்ப புனிதமானது நெகிழின்ட்டாரு ஐயா. அதனுடைய பயன்பாடு தவிர்த்துட்டு வாழவே முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்ல? நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த உலகம் நம்மோட அழிஞ்சு போக கூடாதுன்னு சொல்றோம். பிளாஸ்டிக் வந்து நாம் அழிந்தாலும் அழியாமல் இருந்து நம்முடைய தலைமுறையும் அழிக்கும்னு சொல்றோம். விஞ்ஞானபூர்வமா அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. இப்போ அணு உலை இருக்கு, அணு உலையில அப்படியே மணக்கும், மக்கள் எல்லாம் ஒளிமயமாக வாழ்வார்கள்னு சொல்றாங்க பெரிய ஆட்களே. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டில் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அணு உலை என்ன ஆகுதுன்னு உலக நாடுகள் ஜப்பான்லாம் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியும். அதனால ஒரு கருத்துன்னு வரும்போது பலவிதமான கருத்துகள், ஆதரவான எதிர்ப்பான கருத்துகள், 2 கருத்துகள் நிலவதான் செய்யும். ஆனால் மக்களை அழிக்கக்கூடிய, மக்கள் வாழவே முடியாத, மக்கள் அழிந்து போகக்கூடிய கருத்துகள் மேலாதிக்கம் செலுத்துகின்றன. இந்த மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய சக்திகள் தான் இந்த நாட்டையும் இந்த உலக மக்களையும் ஆள்கிறார்கள். இதை எல்லா மக்களும் புரிந்து கொண்டு இந்த உலகம் நாம் வாழ்வதற்குரியது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகள், ஆடு மாடுகள், புழு பூச்சிகள், மரம் செடி கொடிகள், இவைகளெல்லாம் வாழ்வதற்குரியது தான் இந்த உலகம், மனுஷனுக்கு மட்டுமில்லை. பரிணாம வளர்ச்சியில் கடைசியாக தோன்றிய மனிதன் தன்னோடு இந்த உலகம் அழிந்து போக வேண்டும் என்கிற நோக்கத்திலும், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி படைத்தவர்களுக்கு அவர்களுடைய தொழில், அவர்களுடைய வாழ்க்கை வசதி இதெல்லாம் மாற வேண்டும் என்கிற தன்மையில் தான் உலகத்தை பார்க்கறாங்க. இப்போ குறிப்பா தண்ணீரை எல்லாருக்கும் குழாயில கொடுக்கலாம், என்ன கஷ்டங்குது அதுல? பாட்டில தான் கொடுப்போன்னு ஏன் உலகம் தலைவர் அப்படியே துடிக்கிறான்? ஏன் துடிக்கிறான்? பாட்டில குடிச்சாதான் குடிப்போம் நம்ம சொல்றோமா? நல்ல தண்ணீரை இயல்பாக குழாயிலே கொடுப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஒரு ஸ்பெயின் ஆய்வாளர் சொல்லியிருக்காங்க, ஒரு டாக்டர், தண்ணீர் வந்து பாட்டில்லையோ அதாவது நீச்சல் குளத்தை குளிக்கிறோம் பாருங்க, அந்த தண்ணியில குளிச்சா கூட புற்றுநோய் வரும்னு சொல்லியிருக்காங்க, ஆய்வு செய்து சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த பாட்டில் பிளாஸ்டிக் என்பதெல்லாம் ஒரு தொழிலாக மக்களிடமிருந்து சுரண்டி வாழ்வதற்கான ஒரு ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டை புரிந்து கொள்ளணும். இதை மக்கள் புரிந்து கொண்டு எதிர்த்தால்தான், மக்கள் புரிந்து கொண்டால்தான், மக்கள் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த அறிவு ரீதியாக வரக்கூடிய தாக்குதலை அறிவு ரீதியான மக்கள் திரள் எதிர்த்து நீண்ட காலம் போராடினால்தான் இதற்கு தீர்வு கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் நாமும் இந்த உலகமும் நம்மை கோட்டுக்கொண்டு சுழலாது, அது அழிந்து போனால் அதோடு சேர்ந்து அழிந்து போக வேண்டியது. அரங்கத்திற்கு வந்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்த அறிஞர் பெருமக்களுக்கு நமது அன்பு நிறைந்த நன்றி. எனது அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் நெகிழி, குளைமம், அதாவது பாலித்தீன், பிளாஸ்டிக் இவற்றினுடைய பயன்பாடு, அதனால் ஏற்படுகிற பாதிப்பு, இவற்றை பற்றி எல்லாம் விவாதித்தோம். எங்கு பார்த்தாலும் இந்த நெகிழி, குளைம குப்பைகளா குவிஞ்சு கிடக்கு. இது திடீர்னு தீப்பிடிச்சு எரியுது, அதுல இருந்து வெளியாகிற நச்சு காற்றோடு கலக்குது. அதை சுவாசிப்பதனால கண்ணெரிச்சல், மூச்சு திணறல், இதய நோய், புற்றுநோய், தோல் நோய், சிறுநீரக பாதிப்பு, நுரையீரல் நோய், இப்படி எண்ணற்ற நோய்களை உருவாக்குகிறது. இந்த நெகிழி, குளைம பொருட்கள் இதையெல்லாம் வந்து நீர் ஓடுகிற அந்த தாரைகளை வந்து தடுத்துருது, அந்த வழிகளை தடுத்துருது. குறிப்பாக கழிவு நீர் ஓடுகிற இடங்களை எல்லாம் போய் அதை அடைச்சுக்கிறது. அதனால தண்ணீர் ஓடுறது இல்லை. இதற்கு மாற்றே இல்லையான்னா இந்த நெகிழி, இந்த குளைம பொருள்கள் வருவதற்கு முன்னாடி நமது முன்னோர்கள் என்ன பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க? இவர்கள் சணலான பைகளை பயன்படுத்தினாங்க, துணியாலான பைகளை பயன்படுத்தினாங்க. அதையே இப்பவும் நம்ம பயன்படுத்த முடியும்.
இன்னைக்கு எந்த உணவு விடுதிக்கு சாப்பிட போனாலும் தட்டு, அதுக்கு மேல ஒரு நெகிழித்தாளை வச்சு அதுலதான் உணவு வைக்கிறாங்க. அதை சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே தூக்கி குப்பை கூடையில போடுறோம். அது மறுசுழற்சிக்கு போறது இல்லை, நேர குப்பையா போயிருது. அது மண்ணோடு மண்ணா மக்கி போறதுக்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகுது. இதையே வாழை இலையில சாப்பிட்டா நம்ம சாப்பிட்டு எடுத்து போடுவோம், ஆடு மாடு சாப்பிடும், அதுக்கு இரையாகும், அப்படியே போய் மண்ணோடு மண்ணா மக்கி உரமாகி போயிடும். இப்படித்தான் நமது முன்னோர்கள் தேக்கிலையில சாப்பிட்டாங்க, பாக்கு மட்டையில சாப்பிட்டாங்க. அப்படி இன்னும் அதை சாப்பிடலாம், அது ஆரோக்கியமானது, சுகாதாரமானது என்று ஆய்வாளர்கள் வேற சொல்றாங்க. ஆனா இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்கெடுத்தாலும் இந்த நெகிழி, இந்த குலைம பொருள்களை பயன்படுத்துகிற போக்கு இன்னைக்கு வந்துருச்சு. ஒரு செய்தி, ஸ்பெயின் நாட்டுல கரை ஒதுங்கின ஒரு திமிங்கிலம், அதை எப்படியாவது காப்பாத்திரணும்னு போராடுறாங்க. ஆனால் முடியல, இறந்து போயிருது. பல ஆயிரம் டன் எடை உள்ள திமிங்கிலம் அது உடற்கூறு ஆய்வுக்காக அதை அறுத்து பார்க்கிற போது அது வயிற்றுக்குள்ள 50 கிலோ எடையுள்ள நெகிழி ஒரு பந்து போல சுருண்டு இருக்குது. அப்ப அது உணவாவே அதை சாப்பிட்டதுனால அது செரிமானமாகாம செத்து போச்சுங்கிறது தெரிய வருது. நம்ம ஊர்ல கோயம்புத்தூர், திருப்பூர்ல இறந்து போன மாடை அறுத்து பார்க்கும்போது அந்த வயிற்றுக்குள்ள 5 கிலோ எடையுள்ள நெகிழி இருக்குது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நீர் நிலம் எல்லா பரப்பிலையும் நெகிழியா நிறைஞ்சு கிடக்குங்கிறது தெரிய வருது. சீன பெருநாட்டில் இந்த நெகிழி குலைம பொருள்களினுடைய பயன்பாடு அதிகம். தொடர்ச்சியாக இப்படியே பயன்படுத்தி கொண்டு போனால் எதிர்கால தலைமுறை பெரும் விளைவுகளை சந்திக்கும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்ததுனால அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை கட்டுப்படுத்துவதற்கு வெண்மை புரட்சி என்ற ஒன்றை கொண்டு வந்திருக்கு. இதன் நோக்கம் இந்த நெகிழி குலைம பொருள்களுக்கு மாற்றா எதையெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அவற்றை பயன்படுத்தி இந்த நெகிழி குலைம பொருள்களை முழுக்க ஒழிப்பது. இந்திய நாட்டுல ராஜஸ்தான், சிக்கிம் இந்த மாநிலங்கள்ல இந்த நெகிழி, இந்த குலைம பொருள்களை பயன்படுத்துவதற்கு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா ராஜஸ்தான்ல இதை பயன்படுத்தினால் 6 மாதம் கடுங்காவல் தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் தண்டமும் விதிச்சிருக்கிறாங்க. இதனால அது படிப்படியா அந்த பயன்பாடு குறைந்து கொண்டு வருது. 1990க்கு பிறகுதான் இந்த நெகிழி குலைம பொருள்களுடைய பயன்பாடு அதிகரிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியாவிலே முதலாக கடலூரில் மருத்துவர் CK ராஜ்குமார் என்பவர் தான் இந்த வெல்வெட் ஷாம்பு தயாரித்து விற்பதற்காக இந்த நெகிழியை பயன்படுத்துறாரு. இந்தியாவில் முதலாக நமது மண்ணில் கடலூரில் தான் இந்த நெகிழி பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதற்கான விழிப்புணர்வும் மாற்றமும் நமது மண்ணிலிருந்து தான் வந்தாக வேண்டும். இங்கே கன்னியாகுமரியில் ஒரு மாவட்ட ஆட்சியாளர் அதற்கான மாற்றத்தை கொண்டு கட்டுப்படுத்தி இருக்கிறார். கோவையிலே ஒரு மாவட்ட ஆட்சியாளர் கட்டுப்பாட்டை விதித்து இதனுடைய பயன்பாட்டை குறைத்திருக்கிறார். எனது அன்பு உறவுகளே, இந்த மாற்றம் மாநிலம் முழுமைக்கும் வர வேண்டும் என்பதுதான் நமது நிகழ்ச்சியின் நோக்கம். அரசும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், மக்களும் இது குறித்த விழிப்புணர்வு அடைய வேண்டும். என் உயிருக்கு நீய உறவுகளே, பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகளே, இந்த நிலையை முற்றும் முழுதாக மாற்றுவோம், இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவோம். மீண்டும் இன்னும் ஒரு விவாதத்தில் உங்களோடு இணையும் வரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்னாள்.